ஏன் திமுக ஓட்டு தாவேக்காக்கு போகாதுன்னு நீங்க நம்புறீங்க? அதாவது அண்ணன் ஒரு சீனிவாசன் பேசுகிற போது ஒன்று பேசிட்டு ஃப்ளோவில் ஒன்று சொல்லிட்டாரு, சினிமா கவர்ச்சியை நம்பி போக மாட்டார்கள்ன்ட்டு. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆரம்பிக்கப்பட்டதே சினிமா கவர்ச்சியை நம்பி தான். ஆக ஆனாரப்பட்ட எம்ஜிஆர் சினிமாவிலிருந்து போகிற பொழுதே திமுகவிலிருந்து யாரும் போகவில்லை. அந்த ஓட்டு சதவீதம் அப்படியே இருந்தது. கால சூழ்நிலை எம்ஜிஆர் ஆட்சியில் உட்கார வைத்தது. 10 ஆண்டு காலம் தொடர்ந்து 3 தேர்தலில் எம்ஜிஆர் வெற்றி பெற்றார். ஆனால் இன்னைக்கு அப்படி இருக்கான்னா, அறிவு சார்ந்தவர்கள், பகுத்தறிவு உள்ளவர்கள், சுயமரியாதை உள்ளவர்கள் அல்லது படித்தவர்கள் இவர்கள் எல்லாம் இன்னைக்கு ஒரு பக்கம் நிற்கிறாங்க. அப்போ இந்த தேர்தலை தாவேக்கா யாருடைய ஓட்டை வாங்கும், யாருக்கு பாதிப்பு ஏற்படணும்? ஆனால் சீனிவாசன் கோச்சிக்கூடாது. இந்த நம்ம கண்டிப்பாக தேர்தல் 4ஆம் தேதி இதே டிபேட்டில் உட்காருவோம். எனக்கு தெரிந்து ஒரு 100 தொகுதிக்கு மேலே அதிமுக 3வது இடத்துக்கு போகும். அதில் பெரும்பான்மையாக சென்னையே நான் பார்த்த வரைக்கும் சொல்கிறேன், அது சென்னை கூட எடுத்துக்கலாம். 100 தொகுதிக்கு மேலே அதிமுக 3வது இடத்தை டச் பண்ணக்கூடிய அப்படின்னா சரிசமமான போட்டி தான். அதாவது 2வது இடத்துக்கு போட்டி போடுவார்கள். 2வது இடத்துக்கு தாவேக்கா போகிறதா அதிமுக அதுக்கு போட்டி போடுவாங்களே தவிர, நம்முடைய அண்ணன் பத்திரிகையாளர் சொன்னதை போல 15% மேல் அந்த நடிகர் தாண்டுவாரான தாண்ட மாட்டார் சில தொகுதியில். ஆனால் சில தொகுதியில் அதிமுகவும் தாவேக்காவும் கடுமையான போட்டிகள் இருக்கும்.